பிக் பாஸ் ஃபேம் திவாகர் விஜய் டிவி ஃபேம் மறந்தாங்க நிஷா அவர்கள் கிட்ட குக் வித் கோமாளி செட்ல வச்சு தப்பா நடந்துகிட்டாருன்னு சொல்லப்படுற ஒரு விஷயம் தான் இப்ப சோஷியல் மீடியால பேசு பொருளா மாறி இருக்கு. ஆக்சுவலா அறந்தாங்க நிஷா அவர்கள் இந்த இஷ்யூ சம்பந்தமா பேசின வீடியோ ஒன்று வெளியானதுல இருந்தே திவாகருக்கு எதிராக இப்ப நிறைய பேர் குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்லப்போனா குக் வித் கோமாளியில உள்ளவங்க கூட இப்ப குரல் கொடுத்துக்கிட்டு வராங்க. அந்த வகையில பட்டிமன்ற பேச்சாளரும் இப்ப குக் வித் கோமாளியில கண்டஸ்டண்டா இருக்கக்கூடிய கொங்கு மஞ்சுநாதன் அவர்களும் குக் வித் கோமாளி செட்ல உண்மையிலே என்ன நடந்துச்சு, திவாகர் மேலதான் மொத்த தவறும் இருக்குன்னு சொல்லி குற்றம் சாட்டியிருந்தாரு. சோ இப்படி மொத்த பேரும் இப்ப திவாகருக்கு எதிராக திரும்பி இருக்கிற நிலையில சிங்கர் சுசித்ரா திவாகருக்கு ஆதரவா குரல் கொடுத்து போஸ்ட் ஒன்னு ரீசெண்டா ஷேர் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, திவாகர் ஒரு மாயையில இருக்காரு. சொல்லப்போனா அவர் மாயையில தான் இருக்கிறாருன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனாலுமே விஜய் டிவி உட்பட நீங்க எல்லாருமே அவரை வச்சு பணம் சம்பாதிக்கிறீங்க. அவர் இயல்பானவர்னு நினைச்சு அவர் கூட இயல்பான விவாதங்கள்ல ஈடுபட்டா நீங்களும் மாயையில தான் இருக்கீங்க. குக் வித் கோமாளி ஏற்கனவே ரொம்ப டாக்ஸிக்கான ஒழுக்கமற்ற ஒரு நிகழ்ச்சி. அதுல வர சமையல் கலைஞர்கள், போட்டியாளர்கள் மற்றும் தொகுப்பாளர்கள்னு இப்படி எல்லாருமே அநாகரிகமான சிலரத்தனமான பேச்சுக்கள்லயும் சீப் டாக்ஸ்லயும் ஈடுபடுறாங்க. இது ஒரு மோசடி நிகழ்ச்சி. இதுல நடுவர்கள் அப்பட்டமா போய் சொல்றாங்க. இது உணவு பத்தின நிகழ்ச்சி இல்ல, இது ஒரு கிளர்ச்சியை தூண்டக்கூடிய பஞ்சண்ட ஜோடி நிகழ்ச்சி. நான் பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு போனப்ப நிஷாவை பார்த்துருக்கிறேன். அவங்க ஒன்றும் புனிதவதி இல்லை. இவ்வளவு ஏன் புகழோ ஆனந்தோ விஜய் டிவி ப்ராடக்ட்னு சொல்லப்படுற ஒருத்தர் கூட புனிதமான ஆள் கிடையாது. ஏற்கனவே அவமானப்படுத்தப்பட்ட வாட்டர் தான் குற்றவாளின்றதுக்காக அவர் மேல தொடர்ந்து குற்றம் சாட்டுறது உங்களுக்கு ரொம்பவே வசதியா போச்சு இல்லையா? வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு போலீஸ் கிட்ட போக முழு உரிமையும் இருக்கு. ஆனா அந்த 3 ராஜாக்களும் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள திமிரா நுழைஞ்சி சிவிங்கம்மா மின்னுக்கிட்டே வாட்டர்மெலன் ஸ்டாரை தகாத வார்த்தைகள்ல திட்டினது அவங்களுடைய ஆணவத்தை தெளிவா காட்டுதுன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் கேப்ஷன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கப்புறம் வாட்டர்மெலன் ஸ்டாரை ஒரு படத்துல ஹீரோவை பார்க்க நான் ரொம்ப ஆசைப்படுறேன். சொல்லப்போனா அவர் நடிக்கிற படத்துல அவருக்காக நான் ஃப்ரீயாவே பாட்டு பாடி கொடுப்பேன். லெஜண்ட் சரவணான்ற ஒரங்குட்டான் குரங்கு மனுஷன் ஒரு ஹீரோவா இருக்க முடியும்னா வாட்டராலையும் இருக்க முடியும். சொல்லப்போனா அவங்க நடிகர் திலகம் சிவாஜிக்கு ஒரு பிரம்மாண்டமான தொப்பை இருந்தது இல்லையா? கலையை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. இன்னைக்கு பல ஸ்டார்ஸ் தங்களுடைய இயக்குனர்கள் தான் தங்களை உருவாக்குனதா சொல்லும் போது, நல்ல இயக்குனர்களால திவாகரை ஒரு நல்ல நடிகரா உருவாக்க முடியும்னு நான் உறுதியா நம்புறேன். ஒரு நடிகராக விரும்புற திவாகரோட உரிமையை நான் முழுமையா ஆதரிக்கிறேன்னு சொல்லி சிங்கர் சுசித்ரா திவாகருக்கு ஆதரவாகவும் குக் வித் கோமாளி ஆட்களுக்கு எதிராகவும் அவங்கள தாக்கியும் பேசியிருக்காங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரியான அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.